பிரைஸ் அலாட். கர்த்தர் நல்லவர். நான் நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையம். ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கர செலவோடு இந்த இடத்த கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட எருசலேம் ஆலயத்தை காமித்து இது எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளுக்குள்ள கட்டுவேன்னு. சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலயம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவுடன் இதை சீஷர்கள் எல்லாருமே உணர்ந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆலயமாக நம்மளுடைய சரீரம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய சரீரத்தில் அவர் வாசம் செய்கிறார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அதை தீட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்டதான பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்டதான வியாதிகள் இருந்தாலும் அதை அவருடைய தழும்புகளால் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அவருடைய ஆலயத்தை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவர் சுகப்படுத்துவார். உங்களுடைய சரீரத்தினால நீங்கள் பாவம் செய்யும்போது அவருடைய ஆலயத்தை கரைப்படுத்துறீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை பாவம் செய்ய விடமாட்டார். அவர் உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் அவைகளிலிருந்து மனம் திரும்பும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய ஆலயமான உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.